ஒரு முறை ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தந்தார்கள். அங்கு ஒரு கோத்திரத்தின் ஒரு பெண் நகை அணிந்திருந்தாள். மிகவும் கர்வத்தோடு நல்ல அலங்காரத்துவான உடையோடு பள்ளிவாசலுக்கு நுழைந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, உங்களுடைய பெண்களுக்கு அலங்காரம் மற்றும் பள்ளிவாசலுக்குள் இவ்வாறு பெருமை எடுத்துக்கொண்டு நடப்பதை விட்டு தடுத்திருங்கள் என்று கூறினார்கள். அந்த நேரத்தில் ஆண்களுக்கு அறிவுரை கூறினார்கள், அத்துடன் பெண்களுக்கும் அறிவுரை கொண்டு விட்டார்கள். அன்னார் கூறினார்கள், பனி இஸ்ராயில் மீது எதனால் அவர்கள் மீது சாபமிடப்பட்டதென்றால், பெண்கள் இவ்வாறு அவர்களுடைய அந்த வழிபாட்டு ஸ்தலங்களில் பெருமை அடித்துக்கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இந்த ஜலசாக்கள், இந்த கூட்டங்கள், இந்த ஜமாத்துடைய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், இவையும் மார்க்க சபைகளாகும், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான இடங்களாகும். எனவே இங்கு எந்த விதமான காட்சியளித்தலுக்காக வரக்கூடாது. சில பேரை ஜலசாவில் மிக அதிகமாக நகைகளை அணிந்து கொண்டு வந்து விடுகின்றார்கள். உயர் வகை துணியை தயாரித்து வருகின்றார்கள். நல்ல சுத்தமான உடை இருக்க வேண்டும் தான், ஆனால் ஆடம்பரமானதாக இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய உடைகளையும் இந்த நகைகளையும் மக்களுக்கு காட்ட வேண்டும், நம்மை பெருமை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இருக்கக்கூடாது. இந்த நியத் இருக்கிறது என்று சொன்னால் பிறகு நீங்கள் அந்த நோக்கத்தை பெறக்கூடிய பெண்ணாக இருக்க மாட்டீர்கள். அதாவது ஜல்சா மற்றும் மார்க்க கூட்டங்கள் வருவதற்கான அந்த நோக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க மாட்டீர்கள்.